திண்டிவனம் நகரம் 20வது வார்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நத்தமேடு பகுதியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் புசியானந்த் ஆலோசனைப்படி விழுப்புரம் வடகிழக்கு மாவட்டம் திண்டிவனம் நகரம் 20வது வார்டு சார்பாக நத்தமேடு பகுதியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மாணவ மாணவிகள் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். திண்டிவனம் நகர செயலாளர் வேந்தன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஞான சௌத்ரி, திண்டிவனம் நகரம் சரத்குமார் மற்றும் 20வது வார்டு கட்சி நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட தலைமை நிர்வாகிகள், திண்டிவனம் நகர நிர்வாகிகள், மரக்காணம், ஒலக்கூர் நகரம், ஒன்றியம், 20வது வார்டு நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மத்திய கல்வித்துறை அமைச்சரை கண்டித்து கடமலைகுண்டு கிராமத்தில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ் மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தி பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை மயிலை வடக்கு ஒன்றியம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கடமலைகுண்டு கிராமத்தில் நடைபெற்றது. கடமலை மயிலை வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் தங்கபாண்டியன் தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர் மலைச்சாமி, மாவட்ட பிரதிநிதி குறிஞ்சி மாடசாமி, ஒன்றிய துணை செயலாளர் SM சேர்மலை, கடமலைகுண்டு கிளை செயலாளர் தென்னரசு, ஒன்றிய நிர்வாகிகள் ஆறுமுகம், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் உமாமகேஸ்வரி வேல்முருகன், ஒன்றிய துணை செயலாளர் ஜெயராமன், திமுக பிரமுகர்கள் ராஜா, வெற்றிச்செல்வம், கர்ணன், கணேந்திரன், கோவிந்தராஜ், நடராஜன், அறிவழகன், பால்ராஜ், மாணவரணி ஒன்றிய அமைப்பாளர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட கடமலை மயிலை தெற்கு ஒன்றியம் சார்பில் மத்திய கல்வித்துறை அமைச்சரை கண்டித்து திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவமானப்படுத்தி பேசிய மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கடமலை மயிலை தெற்கு ஒன்றியம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடும்பாறை கிராமத்தில் நடைபெற்றது. கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் சுப்பிரமணி தலைமை தாங்கினார். பொதுக்குழு உறுப்பினர் சேரன், மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் மச்சக்காலை, மாவட்ட இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரபாகரன், வழக்கறிஞர் பிரிவு அண்ணாநிதி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஞானசேகரன், அன்பில் சுந்தர பாரதம்,
நீதிராஜன், கோம்பைத்தொழு ராமர், கிளைக்கழக செயலாளர்கள் போஸ், அறிவழகன், கோட்டைசாமி, ரவிச்சந்திரன், தெய்வம், பால்பாண்டி, ஒன்றிய இளைஞரணி பிரபாகரன், ஸ்டீபன், ஒன்றிய நிர்வாகிகள் கணகீந்திரன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் மயிலை பிரபு உட்பட பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திண்டிவனம் காமாட்சி அம்மன் கோவிலில் 8ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் 8வது ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இறையருள் பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஸ்வகர்மா சமுதாய பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் வெங்கட்ராமன், குப்புசாமி, ராமச்சந்திரன், ஜனார்தனன், பச்சையப்பன், சங்கர் கணேஷ், ராமச்சந்திரன், குப்புசாமி உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். ஆனால் காஞ்சி மாநகரம் என்பது அதிக சிறப்பு வாய்ந்ததாக வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஒன்றொன்றையும் சொல்லும் பொழுது மதுரையை சொல்லும் பொழுது மதுரையை பார்க்க வேண்டும், அம்பாள் தரிசனம் பண்ண வேண்டும் என்ற ஆவல் தூண்டும்படியாக தோன்றும். ஆனால் காஞ்சி நகரை சொல்லும் பொழுது நகரேஷு காஞ்சி, நகரங்களிலே அதிகமான சிறப்பு வாய்ந்தது காஞ்சிபுரம் என்பதை சொல்கிறது. மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவில்பட்டி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மகளிர் 300 பேருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மகளிர்களுக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் கோவில்பட்டி இளைஞரணி சார்பாக 300 மகளிர்களுக்கு பிஸ்கெட், பேரிச்சம்பழம் அடங்கிய ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டன. இதில் மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், ஊராட்சி நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், கழக தோழமைகள் கலந்து கொண்டனர். காதி கொஞ்சம் பின்னாடிவாங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி போங்க, இடம் இருக்குல்ல, பின்னாடி தள்ளி போங்க சார். இன்னொரு ஆளுக்கு சரி வாங்கிக்கோங்க அக்கா, வாங்கிக்கோங்க. அடிச்சாந்துலங்க. அம்மா ஒரு நிமிஷம்.
மூணு பேரும் அப்படியே எல்லாம் சேர்ந்துருவாங்க. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவில் மாசிமக 10ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மணி முத்தாற்றில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இத்திருக்கோவில் அருகே மணிமுத்தா நதிக்கரை உள்ளது. இந்த மணிமுத்தா நதியில் நீராடி விருத்தகிரீஸ்வரரை வணங்கினால் காசிக்கு சென்ற பலன் உள்ளது. அதனால் இக்கோவிலுக்கு காசியை விட வீசம் அதிகம் என்பர். அப்படிப்பட்ட திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசிமக திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட்டு தினமும் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு சாமி பல்லக்கில் வீதி உலா வந்தடைந்தனர். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி 6வது திருவிழா. இத்திருக்கோவிலை கட்டிய விபசித்த முனிவருக்கு விருத்தகிரீஸ்வரர் காட்சி அளிக்கும் ஐதீக திருவிழா. 11ஆம் தேதி 9ஆம் நாள் திருவிழா தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த நிலையில் 12ஆம் தேதி 10வது திருவிழா மாசிமக திருவிழா நடைபெற்றது. இதில் விருத்தாச்சலம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு மணிமுத்தாற்றில் தர்ப்பணம் கொடுத்தனர். 13ஆம் தேதி நாளை தெப்ப திருவிழாவும் நடைபெற உள்ளது. வர சொல்லுங்க அப்படிலாம் சொல்லிட்டு கூடாது. இது கம்யூனிகேஷன் நாங்க முக்கியமான தகவலுக்காக வச்சிருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக பங்கேற்ற வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ரோட் ஷோ. செங்கல்பட்டு பகுதியில் மகாத்மா காந்தி நல சலவையர்கள் நலசங்கம் நிறுவனர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் முதலமைச்சரிடம் மனு அளித்தனர். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்காக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக திருக்கழுக்குன்றம் வருகை தந்து செங்கல்பட்டு ராட்டினக்கிணறு வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வருகை புரிந்தார். திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு சாலையில் இருந்து ரோட் ஷோ செய்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பலத்த பாதுகாப்புடன் இருபுறங்களிலும் குவிந்திருந்த திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கை குலுக்கி அன்பளிப்பை பெற்றபடி இருபுறங்களிலும் குவிந்திருந்த திமுக தொண்டர்கள் இருவண்ண பலூன்களை பறக்கவிட்டபடியும் முதலமைச்சர் வருகை பதாகைகளை கையில் ஏந்தி உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள், குழந்தைகள், மகளிர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்றனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல்வர் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்கள், 1200 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா, பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவிற்கு செங்கல்பட்டிற்கு வருகை தந்த தமிழ்நாடு முதலமைச்சரை மகாத்மா காந்தி சலவையாளர்கள் நலசங்க நிறுவனர் மற்றும் மாவட்ட பொதுச் செயலாளர் கண்ணதாசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கை கொண்ட மனுக்களை முதலமைச்சரிடம் அளித்தனர். பண்ணிடலாம் இருங்க.
திண்டிவனம் செஞ்சி ரோடு பேருந்து நிறுத்தம் அருகே மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி, இளநீர், மோர், வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். திண்டிவனம் மற்றும் மயிலம் பகுதிகளில் சுட்டெரிக்கும் வெயிலை தணிக்கும் வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல்கள் திறக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திண்டிவனம் செஞ்சி ரோடு பேருந்து நிறுத்தம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் விஜயகுமார் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர், கூல்ட்ரிங்க்ஸ், வெள்ளரி பிஞ்சு ஆகியவற்றை வழங்கினார். இதில் சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் வழக்கறிஞர் பாலாஜி, நகர செயலாளர் மணிகண்டன், பாமக நிர்வாகிகள் சவுந்தர், கவிதா, பிரியா, தனம், அமிர்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு மற்றும் ஹாட் பாக்ஸை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் சந்திரன் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு மற்றும் ஹாட் பாக்ஸை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் மாவட்ட பொருளாளர் ரமணன், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், நகர செயலாளர் கண்ணன், நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன், மரக்காணம் ஒன்றிய கழக செயலாளர் பழனி, திமுக நிர்வாகிகள் கதிரேசன், கௌதம், பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வணிகர் அதிகார பிரகடன மாநாடு மே 5 நடைபெறுவதையொட்டி செங்கல்பட்டில் வணிக பகுதியிலான முக்கிய சாலையில் துண்டு பிரசுரம் அழைப்பிதழ் வழங்கும் துவக்க விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் மே 5ஆம் தேதி 42வது வணிகர் தினத்தை முன்னிட்டு மதுராந்தகம் பகுதியில் வணிகர் அதிகார பிரகடன மாநாடு விக்ரமராஜா தலைமையில் வணிகர் சங்க மாநாடு நடைபெறுவதையொட்டி செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் சங்கம் சார்பாக செங்கல்பட்டு வியாபாரிகள் நலச்சங்க தலைவர் உத்தரகுமார், செயலாளர் துரைராஜ் தலைமையில் செங்கல்பட்டு நகர பகுதிகளில் மதுராந்தகத்தில் நடைபெறும் வணிகர் அதிகார மாநாட்டையொட்டி அனைத்து வணிகர்களுக்கும் வணிகர் அதிகார பிரகடன மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டை மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என சுவரொட்டி ஒட்டியும் துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர். நிகழ்ச்சியில் தலைவர் உத்தரகுமார், செயலாளர் துரைராஜ், பொருளாளர் ராஜா முகமது, துணைத் தலைவர் சையது அபு தாகிர், துணைத் தலைவர் ஜெயசிம்மன், செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நலசங்க நிர்வாகிகள் அனைவரும் உடனிருந்தனர். வருகிற மே 5ஆம் தேதியன்று செங்கல்பட்டு நகரம்
அனைத்து கடைகள் முழு கடையடைப்பு செய்து மாநாடு சிறப்பாக நடைபெறும் என தெரிவித்தனர். ஓகேண்ணா. ஓகேண்ணா. அண்ணா அப்படியே அண்ணா அப்படியே பாருங்க. அண்ணா இங்கே பாருங்க. அண்ணா இங்கே பாருங்க. அண்ணா ஓடிட்டு அப்படியே பாருங்க. இங்கே பாருங்க. ஓகேண்ணா. ஓகேண்ணா அப்படியே ஓகேண்ணா. விருத்தாச்சலம் மணிமுத்தாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு, இடுப்பளவு தண்ணீரில் பொதுமக்கள் தத்தளிப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள நல்லூர் மணிமுத்தாற்றில் மாசிமக திருவிழாவை முன்னிட்டு பொதுமக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து கொண்டிருந்தனர். அப்போது பெய்த கனமழையின் காரணமாக ஆற்றில் தண்ணீர் அளவு திடீரென அதிகரித்தது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வேப்பூர் காவல் ஆய்வாளர் சசிகலா தலைமையிலான காவல்துறையினர், முதல்நிலை காவலர் தென் எழிலன் விரைவாக செயல்பட்டு பொதுமக்களை பத்திரமாக கரையேற்றினார். சாதுரியமாக செயல்பட்டு பொதுமக்களை காப்பாற்றிய காவலரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். எப்படி இவர் உள்ள போனாரு? வேகமா வாங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கு. வாங்க. மேடம் வந்தோம்னா